ஆதிரா 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 where are you ஆதிரா ஆதிரா ஆகாஷ் ஆதிரா 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 ஆகாஷ் ஆகாஷ் ஆதிரா ஆகாஷ் ஆதிரா ஆதிரா ஆகாஷ் help me ஆகாஷ் ஆதிரா 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 What is this, Adira? What? You are screamed, right? Yeah, கத்துன. ஏன்டி கத்துன? நான் கத்துனா நீ என்ன பண்ணுவன்னு பார்க்கலாம்னு தோணுச்சு. பாத்துட்டியா? Yeah, அங்கே இங்கே நீ ஓடுனத நான் பார்த்தேன். What you felt? You are in love with me னு புரிஞ்சுது. ஐயோ! என்ன இங்கே விட்டுட்டு போயிடுவியா? டேய், நில்லுடா. உனக்கு இந்த காட்டை விட்டு வரதா ஆசை இருந்தா என்ன ஃபாலோ பண்ணி வா. இல்லன்னா இங்கே இரு. ஹே நில்லுடா. நானும் வரேன். No way. நான் நிக்க மாட்டேன். இஷ்டம் இருந்தா என் பின்னாடி வா. இல்லன்னா இங்கே இரு. நில்லுடா. ஆகாஷ் நில்லுடா. இங்க யாரோ வந்துட்டு இருக்கா. ஆகாஷ் நில்லு. ஏய். நீ எவ்வளவு கத்துனாலும் நான் நிக்க மாட்டேன். ஏன் நிக்கணும் சொல்லு? மறுபடியும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டியா? சும்மா விளையாடாத. வா. அவன் வரமாட்டான். யார் நீ? ஆதிரா எங்கேயும் ஒளியில. என்கிட்ட தான் மயக்கமா இருக்கா. What do you mean? ஹலோ, வணக்கம்மா. நான் சரோஜா பேசுறேன். என்ன சரோஜா, என்ன முடிவெடுத்த? என் பொண்ணை என் கூடவே வச்சுக்கிறேம்மா. வச்சுக்க நீ ரெடியா இருக்க, வரதுக்கு அவ ரெடியா இல்லையே. என்ன பண்றது? லாவண்யா, லாவண்யா. என்ன மேடம்? உங்க அம்மா ஃபோன் பண்ணிருக்காங்க. என்னவா மேடம்? வந்து பேசு. நான் பேசல மேடம். சரோஜா, அவ பேச விருப்பம் இல்லைங்கிறா. என் பொண்ணு என்ன வெறுத்துட்டா போல இருக்கு. அப்படியெல்லாம் இருக்காது. அம்மா ஒரு கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்கறத அவ மனசு ஏத்துக்க முடியாம இருக்கலாம். இல்லன்னா அவ அப்பா மேல ரொம்ப பாசமுள்ள பொண்ணா இருக்கலாம். அவ அப்பாவை நீ கொன்னத அவ மனசு ஏத்துக்க முடியாம அவ உன்கிட்ட பேச விரும்பாம இருக்கலாம்.
என் பொண்ணு எப்படியாவது எனக்கு வேணுமா. ஒரு நிமிஷம், நீ வந்து பேசுடி. உன் அம்மா ரொம்ப ஃபீல் பண்றா. ஹலோ. லாவா, லாவாவும் இல்ல லோவாவும் இல்ல, என்ன வேணும் உனக்கு? அம்மா பாவம் இல்லையாம்மா? எங்க அப்பாவும் பாவம் தான். அப்பா தப்பு பண்ணிட்டாருடா. அம்மாவால பொறுக்க முடியல, அதனால தான்டா அப்படி பண்ணிட்டேன். உனக்கு இப்ப அதெல்லாம் புரியாது. நீ அங்கேயே இரு, நான் வரேன். நீ இங்க வராத. உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. நீ இங்க வராத. இங்க வந்தனா நான் எங்கேயாச்சும் வீட்டை விட்டு ஓடிடுவேன். லாவா. ஏய், என்ன பேச்சு இது? குடு. சரோஜா, அம்மா. நீ நம்ம வீட்ல வேலை பார்த்திருக்கல்ல? ஆமாம்மா. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியுமா? உன் பொண்ணு உன்கிட்ட இருக்கிறத விட இங்க நல்லா இருக்கா, நல்லா சாப்பிடுறா, ஸ்கூலுக்கு போறா. இழைச்சிட்டலாமா? ஒரு செத்து குண்டா இருக்கா. பார்த்தா நீ சந்தோஷப்படுவ. போய் காஃபி எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். சரோஜா, அம்மா, அவளை எப்படியாவது என்கிட்ட சேர்த்துருங்கம்மா. அவ மட்டும்தாம்மா எனக்கு இருக்கா. உன் பொண்ணை உன்கிட்ட சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு, சரியா? சரிங்கம்மா. ஒரு 2 நாள் பொறு. அதுக்குள்ள அவளை கன்வின்ஸ் பண்ணி நானே அனுப்பி வைக்கிறேன், சரியா? சரிங்கம்மா. ம். மேடம் காஃபி. போய் யாருன்னு பாரு. சரிங்க மேடம். என்ன யாரையுமே காணோம். லாவண்யா, யாரு யாருன்னு கேக்குறல? என்ன சத்தமே வரல? லாவண்யா, லாவண்யா, லாவண்யா. எங்க போயிட்டா இவ? நீங்க 2 பேரும் ரிப்போர்ட்டர்ஸா? ஆமா சார். ஐடியா வாங்கி செக் பண்ணியாடா? செக் பண்ணியாச்சுண்ணே. இவங்க சொல்றது உண்மையா? உண்மைதானே? உங்களது எந்த பத்திரிக்கை? அறிவியல் ஆகாயம் சார். அப்படி ஒரு பத்திரிக்கை இருக்கா? இருக்கு சார். வேணும்னா லைப்ரரியில செக் பண்ணிக்கலாம் சார். ம், சரி. இந்த வில்லேஜுக்கு ஏன் வந்தீங்க? ஆதிரா, ஷட். என்ன சிரிப்பு? ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல, இந்த ஊரை சுத்தி ஒரே காடா இருக்கு, ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. இத போய் வில்லேஜ்னு சொல்றீங்க? இது ஒரு காலத்துல பெரிய வில்லேஜா இருந்தது. எங்க 4 ஃபாதர்ஸ் தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிறது நான் மட்டும்தான். அதனால தான் ஒரே ஒரு வீடு. மத்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? தலைமுறை தலைமுறையா இந்த ஊர்ல வாழ்ந்த யாருக்கும் குழந்தை பிறக்கல. இருந்த கொஞ்சம் பேரும் ஊரை காலி பண்ணிட்டு சிட்டியில போய் செட்டில் ஆயிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆள் நடமாட்டம் குறைஞ்சதுனால இந்த ஊரே காடாயிடுச்சு. நீங்க மட்டும் இன்னும் காலி பண்ணலையா சார்? ஆமா, காலி பண்ணல. ஏன் சார்? எங்க அப்பா ஃபேமிலியை சென்னையில வச்சிருந்தாரு. அவர் மட்டும்தான் இங்க இருந்தாரு.
நானும் என் ஃபேமிலியை சென்னையில் தான் வச்சிருக்கேன். ஆனா நான் மட்டும் அப்பப்போ வந்துட்டு போவேன். உங்களது பெரிய இடம் இல்லையா சார்? ஆமா, 76 ஏக்கர் இருக்கு. இங்க ஏன் சார் மனுஷங்க வாழ முடியல? தெரியல, எங்க பூமியில மட்டும் அவங்களுக்கு நிம்மதியா வாழ முடியல. ஏன் அப்படி? தெரியல, நாங்களும் ஆராய போகல. இடம் சரியில்லைன்னா வித்துடலாமே சார். இல்ல, இந்த பூமியில அங்கங்க எங்க ஃபோர் ஃபாதர்ஸ் அடக்கம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பூமியை விற்கிறதுலன்னு முடிவு பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இந்த பூமியில ஏன் மனுஷன் வளர்றது இல்லைன்னு உங்களுக்கு எப்பவாவது டவுட் வந்திருக்கா சார்? இல்ல. இதுக்கு முன்னாடி உங்க இடத்த பார்க்க ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்தாராமே, தெரியுமா? தெரியாது. யார் யாரோ வராங்க போறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் இருக்கும்போது வந்தா அவங்கள விசாரிப்பேன். ஆமா, அந்த வெளிநாட்டுக்காரர் விஷயம் என்ன? அந்த ஃபாரினர் இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு. இங்க ஆராய்ச்சி பண்ணதுல கிடைச்ச ரிப்போர்ட்டா அது. என்னது? ஒரு நிமிஷம் சார். நான் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது தென்னிந்தியாவில் நொய்யல் என்ற ஊரை அடுத்திருந்த அக்னிபுழுதி என்ற கிராமத்தில் ஒரு புதிய பிரச்சனையை கேள்விப்பட்டேன். அங்கிருந்த கிராம மக்கள் அனைவரும் ஊரை விட்டு போய் 72 வருடங்கள் ஆகிவிட்டன. அந்த மண்ணை சாம்பிள் எடுத்த நான் என்ன காரணம் என்று ஆராய்ந்ததில் அந்த ஊர் மண்ணில் ஒருவித அனல் ஆக்கிரமித்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்தேன். அந்த அனலுக்கான காரணம் என்னவென்று ஆராய்ந்ததில் வேற்று கிரக மனிதர்களின் உடல்கள் அந்த பூமியில் புதைந்திருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறேன். வேற்று கிரக மனுஷங்களோட உடல்களா? ஆமா சார், உங்க மண்ணுக்கடியில வேற்று கிரக மனிதர்களோட உடல்கள் புதைக்கப்பட்டு இருக்கலாம்னு அவர் சந்தேகப்படுறதா எழுதியிருக்காரு. வேற்று கிரகவாசிங்களோட உடம்பு இந்த பூமியில புதைஞ்சிருந்தா இப்படி அனல் ப்ரொடியூஸ் ஆகுமா? நீங்க இதுக்கு முன்னாடி மண் ஆராய்ச்சி பூமி ஆராய்ச்சின்னு கவர்மெண்ட்ல இருக்க யாரையாவது கூட்டிட்டு வந்து காட்டியிருக்கீங்களா சார்? இல்ல, அதுல எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்பாவுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. தாத்தா காலத்துல நடந்திருந்தா உண்டு. அதெல்லாம் விடு ஆகாஷ். இப்ப அந்த ஃபாரினர் சந்தேகப்பட்டிருக்காங்கல்ல, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அவர் சொல்றது நிஜமா இருக்கலாம்னு நானும் சொல்றேன். எப்படி அப்படி சொல்றீங்க? நாம மனுஷங்க இறந்தா அவங்களோட பாடிய சுடுகாட்டுல புதைக்கிறோம் இல்லையா? ஆமா. அதே மாதிரி ஒரு காலத்துல இந்த பூமியில வேற்று கிரகவாசிகள் வாழ்ந்திருக்கலாம், இல்ல வந்து போயிருக்கலாம். அதுல நிறைய பேர் செத்து போயிருக்கலாம். அதுல அவங்க உடம்புங்க இங்க புதைக்கிற ஏற்பாடு இருந்திருக்கலாம்னு சந்தேகப்படுறேன். இந்த இடம் வேற்று கிரகவாசிகளோட சுடுகாடா இருக்கலாம்னு சொல்றீங்களா? ஆமா சார், அதனாலதான் இந்த பூமியில இவ்ளோ அனல் அடிக்குது. இதை சால்வ் பண்ண முடியுமா? முடியும், ஆனா என்ன? அதுக்கு 3 கொலை பண்ணணும்.